அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான்வெஜ் செய்ய முடியாது இல்லைங்க. அதனால் அப்படி இருந்தாலும் சாயங்காலம் செய்யலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி நான் கரெக்டாக கோயிலுக்குள்ளே போகும்போது எங்கள் பெரிய பிராயனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே சின்ன கருப்பராயன் கோயிலுக்கு வந்தாச்சு. பெரிய கருப்பராயன் கோயில் கொஞ்சம் தள்ளி இருக்குது, சின்ன கருப்பராயன் கோயில் தள்ளி இருக்குது. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் இங்கே வந்து அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அலங்காரம் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க. பண்ணிவிட்டு நல்லா தீபாராதனை காமிச்சாங்க. சாமி கும்பிட்டு எப்போவுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அமாவாசைக்கு வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துடுவேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருந்து. அதனால் அப்படியே சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு போட்டாங்க, அன்னதானம். அப்படியே அன்னதானத்துலேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சாமிகிட்ட உட்காந்து வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரி ஓகேங்க, நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.